வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்யநேசன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வீடு கட்ட ஆரம்பித்த பிறகு செய்யக்கூடாதவைகள் என்ன என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனலை நீங்கள் முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஹைப்புன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து பாயிண்ட்ஸ் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நாங்கள் போடுகிற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடு கட்ட ஆரம்பித்த பிறகு செய்யக்கூடாத ஒரு 5 விஷயத்தை நான் உங்கள் மத்தியில் ஷேர் பண்ணுறேன். முதலாவது பார்த்தீங்கன்னா, வீடு கட்ட ஆரம்பித்த பிறகு நிறையா கேள்விகள் குழப்பங்கள் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் பல பேர் பல கருத்துக்களை சொல்லுவாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வீடு கட்டுறது வழியில் போகிறவங்களுக்கு விளையாட்டாக தெரியும்னு சொல்லி. பார்க்குறவங்க பல விதமாக பேசுவாங்க. இது அப்படி செஞ்சுருக்கலாமே, இப்படி செஞ்சுருக்கலாமே அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் யார் சொன்னாலும் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது. முதல்ல பல கருத்துக்களை சொல்கிறதுனால யார் சொல்கிறதையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. அதெல்லாம் கேட்டு வச்சுக்கிறோம். கேட்டு வச்சுக்கிட்டு அதை ஃபைனல் பண்ணாதபடிக்கு நம்ம பண்ணுற பிளானுக்கும் இவங்க சொல்கிறதுக்கும் எப்படி இருக்குங்கிறத ஒரு யோசித்து ஒரு நல்ல முடிவு எடுங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்டக்கூடாது. கேட்டோம்னா அது வேறு மாதிரி நம்ம கொண்டு வருவோம். நம்ம ஏற்கனவே ஒரு பிளான் பண்ணி தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸ்டார்ட் பண்ண பிறகு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் யார் என்ன சொன்னாலும் அதை உங்களுடைய காதில் வாங்கி அதுக்கடுத்து அது நல்ல ஒரு முடிவு பண்ணிவிட்டு அப்படியே தொடர்ந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து 2வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளானை மாற்றக்கூடாது. வீடு கட்ட ஆரம்பிச்சாச்சுன்னா ஏற்கனவே ஒரு பிளான் பண்ணி தான் வேலையை ஆரம்பிச்சிருப்போம். அடுத்து திடீர்னு மாற்றி ரூம் அப்படி மாற்றி இப்படி மாற்றி எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணலாம். முதலே பண்ணிடணும். வேலை நடந்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் 2வது பண்ணிங்கன்னா பட்ஜெட்டு எல்லாமே மாறிடும், செலவுகளும் அதிகமாகிடும். பிளானை மாற்றி நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கும்போது பட்ஜெட்டும் வேறு லெவலுக்கு கொண்டு போயிடும், பிளானுமே நமக்கு மாறி போயிடும். அந்த மாதிரி போகக்கூடாது. அதனால் ஆரம்பத்தில் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அதே பிளான் பண்ணுங்கள். பெருசாக எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து 3வது கம்மியான செலவில் நம்ம மெட்டீரியலை வாங்கி நம்ம வேலை பார்க்கக்கூடாது. பொருட்கள் நல்ல பொருட்களை வாங்கி நல்ல நிலைமையில் நம்ம வேலை பார்க்கணும். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தரமட்டமான பொருட்களை நம்ம யூஸ் பண்ணோம்னா இப்போதைக்கு நமக்கு செலவு குறைந்தது மாதிரி இருக்கும். ஃபியூச்சரில் நமக்கு பராமரிப்பு செலவுகள் நிறையா வந்துகிட்டு இருக்கும். அதனால் அது கம்மியான பொருட்களை கம்மியான செலவில் வாங்குறத நிறுத்திக்கோங்க. அடுத்து 4வது விஷயம், க்யூரிங் டைம், வாட்டர் க்யூரிங் டைம். இப்போ அஸ்திவாரம் போட்டால் அதுக்கு ஒரு டைம் இருக்குது, ஒரு 2 நாள் கேப்பு. பேஸ்மெண்டம் போட்டாச்சு, லிண்டல் போட்டாச்சு, அடுத்து ரூஃப் காங்கிரீட் போட்டு அதுக்கு ஒரு கேப்பு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் நம்ம கேப் விட்டு தான் நம்ம வேலை பார்க்கணும். ஒரு இடத்துல நான் பார்த்துருந்தேன், முதல் நாள் சோறு கட்டியிருந்தாங்க, மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த சோறை ஃபுல்லாக பூசியிருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் வாட்டர் க்யூரிங்கே நம்ம டைம் கண்டிப்பாக கொடுக்கணும். செட் ஆகக்கூடிய டயத்தை கொடுத்து தான் நம்ம வேலை பார்க்கணும். 5வது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு வேலையை கொடுத்தாச்சு அப்படின்னா அவசரப்படுத்தக்கூடாது. அவசரமாக முடிங்கன்னு சொல்லி ரொம்ப நம்ம துரிதப்படுத்தும் போது அந்த வேலை தாறுமாறாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வேலையை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னாவே பார்ப்பாங்க. ஒரு வேளை நீங்கள் தினக்கூலியாக இருந்தால் நீங்கள் அவசரப்படுத்தலாம், இவ்வளோ வேலையை முடியும்னு சொல்லலாம். மற்றபடி கான்ட்ராக்டை விட்டுட்டு எனக்கு சீக்கிரமாக முடிக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அவசரப்படுத்தும் போது அவங்க என்ன செய்வாங்கன்னா வேலையை வேறு மாதிரி கொண்டு வருவாங்க. அடிச்சுட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. கொத்தனார் ஒரு பக்கம் பூசிக்கிட்டு இருப்பார், பெயிண்டர் அதுக்குள்ளே வந்துடுவார், டைல்ஸ் ஒரு பக்கம் ஓட்டிகிட்டு இருப்பாங்க, கார்பெண்டர் கதவை மாட்டிக்கிட்டு இருப்பார், சீரியல் போடுறவர் கூட வந்துடுவார். அந்த மாதிரி எல்லாருமே ஒரே நேரத்தில் கொண்டு வந்து விடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் அவசரப்படுத்தாமல் இந்த வேலையை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை, அந்த ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துங்க. நான் சொன்ன ஒரு 5 விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். வீடு கட்ட ஆரம்பித்த பிறகு நம்ம செய்யக்கூடாத வேலைகள், முதல்ல நான் சொன்ன மாதிரி யார் சொல்கிறதையும் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. 2வது பிளானை மாற்றாதீங்க. அடுத்து கம்மியான செலவில் பொருட்களை வாங்காதீங்க. அடுத்து இதுக்குரிய செட்டாகக்கூடிய டயத்தை கொடுங்க. 5வது அவசரப்படுத்தாமல் வேலையை நிதானமாக முடியும். ஓகே, இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரியும். இப்போ தான் நம்முடைய சேனல் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் கட்டுமான சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் தினமும் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். பாருங்கள். மீண்டும் அடுத்த விஷயத்துக்கு பாய்.